நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தாய் திருஅவை புனித யாக்கோபு திருத்தூதரின் விழாவை கொண்டாடும் இந்த சிறப்பான நாளில் இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம் என்கிற பவுலடியாரின் வார்த்தைகளைத்தான் திருத்தூதர்கள் எல்லோரும் தங்கள் வாழ்வில் கடந்து சென்றார்கள். ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ விரும்புகிற நாமும் சாவுக்குரிய இயேசுவின் துன்பங்களை நமது உடலிலும் சுமந்து செல்ல திருத்தூதர்களைப் போல சான்று பகர ஆற்றல் வேண்டி மன்றாடி துதிப்போம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். இன்று திருப்பாடல் 126 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைக்கிற பிள்ளைகளாக, நன்மையை விதைக்கிற பிள்ளைகளாக, நீதியையும் நேர்மையையும் விதைக்கிற பிள்ளைகளாக, அன்பையும் இரக்கத்தையும் விதைக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். இந்த ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி செலுத்தி துதிப்போம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது என்கிற வார்த்தையை வாசிக்கிற போதெல்லாம் நம்முடைய அடிமை நிலையிலிருந்தும் நம்மை விடுவித்து நம்முடைய இந்த வாழ்க்கை துன்பங்கள் எல்லாம் மாற்றமடைந்து கடவுளுடைய பேரிரக்கத்தில் நாம் மகிழ்ந்திருக்கப் போகிற நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரோடு இணைந்து அவரை துதிப்போம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள்
அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சி உறுகின்றோம் என்ற வார்த்தையின்படியாக பெரும் மகிழ்ச்சிக்குரிய அடையாளமே நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத போது நான் எப்படி ஆண்டவரை பாடி புகழ முடியும் என்று சந்தேகித்து நிற்கிற பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் ஒரு கணம் ஆண்டவருடைய மகிமையை சிந்தித்து பார்த்தால் போதும். அவரே உங்களை விடுவிக்கிற தெய்வனாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். இவரே மாட்சிக்கு உரியவர், விண்ணையும் மண்ணையும் ஆட்சி செய்கிற அரசர். அவருடைய விடுதலையை அவர் நாம் காணும்படி செய்ய போகிறார். நம்பிக்கையோடு பாடி துதிப்போம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அன்பே உருவான இறைவா, உம்முடைய அன்புக்கு அளவேதும் இல்லை. நாங்கள் அக்களிப்போடு வந்து உமது திருமுன் ஒன்று கூடி உம்மை புகழ்ந்து போற்ற எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். திருத்தூதர்களை எல்லாம் துன்பத்தின் வழியாக நடத்தி சென்று வெற்றியடையச் செய்த நீர் எங்களையும் அதே துன்பத்தின் வழியாக அழைத்து சென்று வெற்றியடைய வைக்கிறீர். உம்முடைய பேர் இரக்கத்திற்கு முன்பாக எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை